அதனால் பழனிசாமி பேசுகிறத பற்றிலாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு பேச வேணாம். அவர் எல்லா டயலாகும் விடுவார், அப்படியே அதுலேருந்து மாறி வந்துடுவார். அதே நேரத்தில் நான் ஏதோ செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசலை. செங்கோட்டையுடைய நடவடிக்கை நம்ம உங்களுக்கு தெரியும், நியாயமாக இருந்தால் நியாயமாக இருக்குன்னு சொல்லுவோம். செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது எல்லோருடைய வருத்தம். அது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சித் தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம். அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அம்மா அவர்கள் ஆட்சியில் எஞ்சி இருந்த காலத்தை ஆட்சி செய்த பழனிசாமி, இவர் ஒன்றும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் எல்லாரையும் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அம்மா அவர்கள் இடத்துல லாட்ரி யோகம் மாதிரி உட்கார்ந்தவர். அதில் நிதியை ஒதுக்கிட்டு இவர் போய் அங்கே நின்றுட்டு நரகாசுரம் மாதிரி நின்றுட்டு அந்த மைசாசுரம் மாதிரி நிற்கிறதெல்லாம் மிகவும் கேலி கூத்தாக இருந்துச்சு. இப்படி ஒரு விளம்பர பிரியம் ரொம்ப பார்க்கவே நமக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. அதனால் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதில் குரல் கொடுத்துருக்கார். இன்னொன்று சொல்கிறேன், அங்கே உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன். அதே எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவோடய போக மாட்டேன், கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர் இப்போ ஏன் மாறி வர்றாரு? அவர் மூல அடிப்படையை வைக்கிறதுல ஒன்றும் அப்படிலாம் ஒரு வேலைகளை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையத்தை அந்த டிஸ்பியூட் எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் விசாரித்து சின்னம் வழங்குவது பற்றிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்க சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசாங்கத்தையும் பழனிசாமியின் தவறுகளை எல்லாம் நம்ம பெரிய அரசியல் ஜாம்பாவான பேசுகிறதெல்லாம் உங்கள் நேரத்தையும் எங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறதா. எங்களுடைய ஒரே நிலைப்பாடு, அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமையணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதன் மூலம் தான் செய்ய முடியும். இப்போ அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் இல்லை. ரெட்டை இலை வச்சுருக்கவங்கெல்லாம் அம்மாவாகிவிட முடியாது, பணபலம் இருக்கிறதுனால வெற்றி பெற்று விட முடியாது. அந்த கட்சி பலவீனமாயிட்டு இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைக்கணும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி உதவியோடு தான் அமைக்க முடியும். அதாவது நான் நீங்களே சொல்கிறேன், வித்தார் வித்தவுட் பழனிசாமிக்கு எப்படி நடக்க போகுதுன்னு அங்கே இது நாங்கள் செய்கிற வேலை இல்லை. அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்டையில் அங்கே இருக்குது அப்படின்னு தாங்களே ஏமாற்றிக்கிட்டு பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டே இருந்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நான் திரும்ப சொல்கிறேன், பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்திடுவார். அதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் சேர்ந்து அதை மீட்டெடுக்கிற காலகட்டம் வருவதற்கு விட்டு விடாதீர்கள். தேர்தலுக்கு முன்பே யோசியுங்கள், நல்ல முடிவெடுங்கள், பழனிசாமியை திருத்த பாருங்கள். திருந்தவில்லை என்றால் எது கட்சிக்கு நல்லதா செய்யுங்கள். அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நீங்கள் அன்னைக்கு அண்ணா முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்துக்கு உடல்நல விசாரிக்கிறதுக்காக நான் போனேன். நான் போயிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எங்கள் சித்தி அங்கே போயிருக்காங்கன்ட்டு. நான் முதல் நாளே அவர்கிட்ட ரங்கசாமி அண்ணா அவரை பார்க்க போனப்போ சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் அது மாதிரி மார்னிங் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நான் வந்துட்டேன். ஓபிஎஸ் சந்திச்சிருப்பாரா சந்திருக்க மாட்டாரா? உங்களுக்கு கேமரா முன்னாடி சந்திச்சாதான் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா, இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்க சந்திச்சிருக்க முடியாதா? அதை நீங்கள் அவங்க 2 பேர்கிட்ட கேட்டால் தான் கிளியராக பதில் வரும். உறுதியாக வாய்ப்பு இருக்குது.